அவர் இதுக்கு மேலே உங்களுக்கு சான்ஸு கொடுக்க மாட்டோம், இதுதான் கடைசி வாய்ப்பு. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் ஒழிய திமுகவை எதிர்கொள்வது சிரமமாக இருக்கும். எடப்பாடி இப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் சில நடவடிக்கைகள், தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும். அதனால் அண்ணாமலையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். அதிமுகவில் ஒன்றுபட வேண்டும். வேலுமணி அவர்கள் ஈசிஆர் நீலாங்கரையில் ஒரு பங்களாவில், ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இவர் வைத்திலிங்கம் அவர்களை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை சந்தித்திருக்கிறார். அவர் ஓபிஎஸ் உடன் அந்த அணியில் இருப்பவர். அதிமுகவில் இணைந்து விடுவோம் சொன்னார். ஆனால் நாங்கள்ங்கிறது ஓபிஎஸ் சேர்த்தா சேர்க்காமலையான்னு அவர் சொல்லலை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடணும் அப்படிங்கிற அல்டிமேட்டம் யாருக்கு கொடுக்குறாரு? எடப்பாடிக்கு கொடுக்குறாரு. ஏன்னா பாஜகவில் அவரை சேர்த்து கொண்டு தமிழ்நாடு பாஜக இல்லாமல் அது டெல்லியில் அப்படிங்கிறத விட அதிமுகன்னு பெயருக்கு சேர்த்து கொண்டு நீங்கள் வேணாலும் எம்பி கொடுங்க, நாங்கள் வேணாலும் கொடுக்குறோம், அவங்க தான் கொடுத்து அவர் அங்கேயே வச்சுக்கிறோம். இப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நீங்கள் கட்சியில் நான் சும்மா ஒரு அடையாள தலைவராக தானே கேட்குறேன். இதை மீறி எடப்பாடி தகராறு செய்தால் எடப்பாடியை தலைமையிலிருந்து நீக்குவதற்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதுக்கு எவ்வளவு 1000 கோடி செலவானாலும் பரவாயில்லை, நான் இருக்கிறேன். இப்போ ஒரே ஒரு நெருடல் அந்த சசிகலா மேட்டர் தான். அது செட்டில் ஆச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்ட ஏறத்தாழ ஃபைனலைஸ் ஆகிடும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்திய நேஷ அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், பத்திரிகையாளர் திரு திரிசித்தி சுந்தரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவில் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவர் டெல்லி பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கே அமித்ஷா அவர்களையும் ஜேபி நட்டா அவர்களையும் சந்திக்க போகிறதா விஷயம்லாம் வருது. எப்படி இணைவாராய் வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, இதுக்கு முன்னால் சில நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை ஒட்டிய நிகழ்வுகள், அதை சொன்னால் தான் இது புரியும். இது அவர் மதுரையிலிருந்து டெல்லிக்கு போயிருக்காரு, ஜேபி நட்டா அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறார் என்பது உண்மை. எதற்காக சந்திக்கிறார் அப்படின்னு கேட்டால் அவர் டெல்லிக்கு போயிருக்கிறதே அவருடைய மூத்த மகன் முன்னாள் எம்பியான ஓபி ரவீந்திரநாத்துக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லை, அதற்காக போகிறாருன்னு சொல்கிறாங்க. நம்பிட்டோம், அவ்வளோதான். சரி, அது வழக்கமான ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால், கொஞ்சம் முன்னால் ஃப்ளாஷ்பேக்குன்ற மாதிரி வெளியில் தெரியாத சில நிகழ்வுகள் இருக்குது. அதை நம்ம வெளிப்படுத்துவோம் நம்ம சேனலில். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஜேபி நட்டா அவர்கள் கோயம்புத்தூரில் ஈஷா யோக மையத்துக்கு வந்திருந்தார். அவர் ஏதோ ஈஷா யோக மையத்துக்கெலாம் எல்லா விவிஐபியிலும் வர்றாங்க, அதனால் அந்த முறையில் அவரும் வந்திருந்தார். அந்த இதில் பார்த்திங்கன்னா, அப்பொழுது அவர் எஸ்பி வேலுமணி அவர்களே, அவர் கோவையில் இருக்கிறவர் தானே, அவரை ரகசியமாக சந்தித்தாக. ஏற்கனவே அது ஏற்பாடு செய்யப்பட்டு ஜேபி நட்டா அவர்கள் ஈஷா யோகா மையத்தில் வைத்து எஸ்பி வேலுமணி அவர்களை சந்தித்தார் என்பது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். அவர்கள் பல கருத்து பரிமாற்றங்கள். என்ன கருத்து பரிமாற்றம்னா, அவர் இதுக்கு மேலே உங்களுக்கு சான்ஸு கொடுக்க மாட்டோம், இதுதான் கடைசி வாய்ப்பு. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் ஒழிய திமுகவை எதிர்கொள்வது சிரமமாக இருக்கும். இது ஒன்றும் அது ஜேபி நட்டா தான் சொல்லணுங்கிறது இல்லை, நமக்கே தெரியுது. அது எல்லாருக்கும் பொதுமக்கள் பொதுவாக உணரக்கூடிய ஒரு விஷயந்தான். அது மாதிரி நீங்கள் அதிமுக பிஜேபி அப்படின்னு சொன்னால் எடப்பாடி இப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் சில நடவடிக்கைகள், தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும். மத்திய அரசு தீவிரமான நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்னாலே அது என்ன மாதிரி நடவடிக்கைகள்? அரசியல் ரீதியாக, துறைகள் ரீதியாக ஊழல் பண்ணாத கட்சிகளே கிடையாது. அவர்களுடைய பலவீனங்கள் என்னவோ அந்த பலவீனங்களை தாக்குவார்கள்.
அவ்வளோதானே. அதுதானே வழக்கமான அமலாக்கத்துறை, இடி அமலாக்கத்துறை, இடி கீடி மற்ற சில பேருக்கு இடி பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு லேடி பிரச்சனையாக இருக்கும். அது யாருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி வந்து ஊழல் பிரச்சனைகள் என்னெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் இருக்கிறது என்ன, பெண்டிங் என்ன இருக்குது. இப்போ எடப்பாடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடநாடு அந்த கொலை வழக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது, கொலை கொள்ளை இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எப்படி திமுக அமைச்சர்களுக்கு எதிராக வந்து ஊழல் வழக்குகள், இடி வழக்குகள், அமலாக்கத்துறை இருக்கோ அதே மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வந்து அது பேர் என்ன கஞ்சா, அதுக்கப்புறம் மெட்ஸு இந்த மாதிரி இவங்கன்னா அவங்க இருக்கும்போது குட்கா ஏதோ ஒரு போதைப்பொருள் அந்தந்த ஆட்சியில் ஒரு போதைப் பொருளை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க குட்கா மார்க்கெட்டிங் பண்ணாங்க, இவங்க மெட்ஸு கஞ்சாவை மார்க்கெட்டிங், கள்ள சாராயம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக திராவிடம் செழித்து விளங்குகிறது. அந்த வகையில் வந்து இவர் வந்து கூப்பிட்டு எஸ்பி வேலுமணியை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். நீங்கள் வந்து இப்போ முடிவு பண்ணலன்னா இதுக்கப்புறம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை. இதில் வந்து சொல்லப்பட்டது அவருக்கு நமக்கு கிடைத்த தகவல் வந்து இதில் நெருடலாக இருப்பது வந்து அண்ணாமலை அப்படின்னா எங்களுக்கு புரியுது. அதனால் அண்ணாமலையை வேறு மாநிலத்தில் நாங்கள் பொறுப்பாளராக இந்த அவர் லண்டன்லேருந்து வரும்பொழுது இதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நம்ம பேசியிருக்கோம். இது அநேகமாக இப்படி தான் நடக்க போகுதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னால் அவர் லண்டன் புறப்படுற சமயத்தில் பேசணும். அவரை வேறு மாநிலத்தில் பொறுப்பாளராக போட்டு விடுவார்கள். அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பி கூட கொடுக்கலாம், அமைச்சராக கூட ஆக்கலாம், அது வேறு விஷயம். ஆக தமிழ்நாடு தலைவராக வைத்திருந்தால் தானே இங்கே கஷ்டம். எடப்பாடிக்கு நடுவலாக இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படின்னு நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அதனால் அண்ணாமலையை நாங்கள் வந்து பார்த்து கொள்கிறோம். எடப்பாடி அண்ணாமலையோட இங்கே உட்காந்து பேச வேண்டிய அந்த 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 கிளாஷ் வராது. அதாவது தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை இருக்க மாட்டார், அது நாங்கள் பார்த்துக்குறோம். மற்ற விஷயங்களில் நீங்கள் தான் வந்து ஒத்துக்கணும். மற்ற விஷயங்கள் என்பது என்ன? சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், அதிமுகவில் ஒன்றுபட வேண்டும். இதை ஒன்றுபட்டதுனால நான் கூட முன்னால் கூட நம்ம பேசியிருக்கோம். வாக்கு வங்கி ஒன்றும் பெருசாக அதனால் இன்க்ரீஸ் ஆகிடும் அதிமுகவின் இல்லை. ஆனால் இமேஜ், அந்த பர்செப்ஷன், ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு வரும்பொழுது அந்த இரட்டை இலக்கே உண்டான வாக்கு வங்கி வந்து குறையாமல் வரும். மக்களுடைய வாக்குகள் பிரிந்து வரும்போது அது வந்து பிரியும். பட் சேரும்போது வந்து நீங்கள் வந்து அதனால் சசிகலானால் 8%, டிடிவினால் 5%, ஓபிஎஸ்னால் 6%, முன்னால் 20%, இப்போ 40%, அப்படி கணக்கு அது அந்த மாதிரி கணக்குகள் சரி வராது. முன்னால் இருப்பதை விட அதிகமாக வரும். மக்களுக்கு நம்பிக்கை அதிகமானால் இப்போ எதனால் திமுக ஓட்டு போடுறான்? அதிமுக பலவீனமாக இருக்குது, அவங்க வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சரியில்லை. அப்படிங்கும்போது பரவாயில்ல, ஊழலாக இருந்தாலும் பரவாயில்ல, திமுக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வரும்பொழுது நம்பிக்கை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அல்லது இருப்பது போல் குறைந்தபட்சம் நடிக்கவாவது வேண்டும். அவ்வளோதானே. இப்போ திமுகவில் மட்டும் என்ன ஒற்றுமையாக இருக்காங்க? உள்ளுக்குள்ளே வந்து நடிச்சுக்கிட்டு தான் அந்த உள்ளுக்குள்ளே 1008 பிரச்சனைகளோடு தான் இருக்காங்க. ஆனால் ஒற்றுமையாக இருப்பது போல் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த குறைந்தபட்சம் அந்த நடிப்பாவது பண்ணுங்க அப்படிங்கிற அவர் என்ன பேசினார் எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இப்படி தான் ஏதோ சொல்லியிருக்கணும் அவர். அதை சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் 2 என்ன நடந்தது என்றால், அவர் வந்து யார், வேலுமணி அவர்கள் ஈசிஆர் நீலாங்கரையில் ஒரு பங்களாவில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இவர் வைத்திலிங்கம் அவர்களை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை சந்தித்திருக்கிறார். அவர் வந்து ஓபிஎஸ் உடன் அந்த அணியில் இருப்பவர். ஏற்கனவே அவர் வந்து போன மாதம் பேசினது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள் நாங்கள் அதிமுகவில் இணைந்து விடுவோம் சொன்னார். அந்த நாங்கள்ங்கிறது ஓபிஎஸ் சேர்த்தா சேர்க்காமலையான்னு அவர் சொல்லலை. அதை கூட நம்ம ஒரு இடத்துல பேசியிருந்தோம். நாங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இணைப்பு நடந்து விடும் எப்படியாவது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னதாக எடுத்துக்கலாம். நான் அதை ஓபிஎஸ் சேர்த்து அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓபிஎஸ் சேர்க்காமல் இவர் போய் சேர்றதுன்னா அதுக்கு எதுக்கு பிப்ரவரி 25 இன்றைக்கே புறப்பட்டு போகலாமே. ஆமாம், ஓபிஎஸ்க்கு டாட்டா காமிச்சிட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதானே. எவ்வளோ பேர் அந்த மாதிரி போயிருக்காங்களே. ஓபிஎஸோடு இருந்தவங்களாம் மாதிரி இபிஎஸ் பக்கம் மறுபடியும் போயிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிப்ரவரி 25க்குள்ளே நம்ம வந்து ஒரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துடணும் அப்படிங்கிற அல்டிமேட்டம் யாருக்கு கொடுக்குறாரு? எடப்பாடிக்கு கொடுக்குறாரு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் வைத்திலிங்கம் சொன்னதை. அது ஒரு மாதத்துக்குள்ளே சொன்னார். இப்பொழுது வந்து அந்த வைத்திலிங்கமும் வேலுமணியும் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து 2 பக்க நிலைமையும் பேசியிருக்கிறார்கள்.
இப்போ பேசும்பொழுது எங்கெல்லாம் வந்து எடப்பாடிக்கு சிக்கல், சரி அண்ணாமலை சிக்கல் அதுதான் பாஜக பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அப்போ இங்கே உள்பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்று, முதல்ல வந்து சசிகலா தலைமை ஏற்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து முதல்வராகலாம் வரப்போகிறது இல்லை, அவங்க வந்து கட்சிக்கு மட்டும் தலைவராக ஒரு ஒருங்கிணைந்த தலைவராக இருக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை டிடிவி தினகரன் அமமுக. இந்த அமமுக அதிமுகவுடன் மெர்ஜாக வேண்டும், இணைய வேண்டும். ஸோ இது அப்போது டிடிவியை அனுமதிக்க வேண்டும். ஓரளவுக்கு அந்த முக்குளத்தோர் வாக்கு அது சசிகலா ஓபிஎஸ்ஸு டிடிவி வரும்போது முக்குளத்தோர் வாக்கு 100% இப்போ வந்து அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது, இந்த பக்கம் அதிமுக இல்லைன்னு சொல்லிட முடியாது. பிரிந்து போன முக்குளத்தோர் வாக்கு மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு. ஓபிஎஸ்ஸு அதான் மூணாவது ஓபிஎஸ்ஸு, சசிகலா டிடிவி ஓபிஎஸ், இது 3 தான் அங்கே உள்ள நெருடல்கள். இதில் வந்து ஓபிஎஸ்ஐ வந்து எப்படியா இருந்தாலும் வந்து நான் இங்கே ஏற்றுக்க முடியாது. அப்படி நான் ஏற்றுக்கொண்டால் இங்கே வந்து ஒருங்கிணைப்பாளர் மறுபடியும் அந்த பழைய பிரச்சனை வந்துடும். இதில் வந்து துணை முதல்வர், அதில் வந்து அவர் ஒருங்கிணைப்பாளர், இங்கே 1 2 ஆட்சியில் வந்து 1 எடப்பாடி, 2 வந்து ஓபிஎஸ்ஸு, கட்சியில் வந்து 1 வந்து ஓபிஎஸ்ஸு, 2 வந்து இபிஎஸ்ஸுன்னா இது பல குழப்பங்களை ஏற்கனவே வந்து சிக்கல்களை ஏற்படுத்தியது. அந்த அனுபவத்தில் அது முடியாதுன்னு சொல்கிறார். அப்போது மத்திய அரசு என்ன சொல்லுது, அதாவது பாஜக என்ன சொல்லுதுனால், சரி நாங்கள் ஓபிஎஸ்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம். 2 சாய்ஸ். ஒன்று, நீங்கள் அவரை வந்து அதிமுகவில் ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுத்துருங்க, அதாவது மீண்டும் அவரே அதிமுகவை ஏன்னா விலக்கிட்டீங்க, பொதுக்குழுன்னு போட்டு அது சட்டபூர்வமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ அது எடப்பாடிக்கு சாதகமாக தான் அந்த சட்ட வழக்குகள் வந்து நடந்தன, அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து அதே பொதுக்குழு இப்போ எடப்பாடி சரின்னு சொன்னால் வேலுமணியிலேருந்து செங்கோட்டையன்லேருந்து எல்லா சீனியர்களும் மற்ற சீனியர்களும் வந்து சரின்னு சொல்லும்போது எடப்பாடியும் சரின்னு சொன்னால் பொதுக்குழுல தனியாக வந்து எடப்பாடிக்கு எதிராகவோ இல்லை வேலுமணி இந்த சீனியர்களுக்கு எதிராகவோ யாரும் எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல. தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு கையெழுத்து போட்டு போகிறான், தலையாட்டிட்டு போகிறான். அந்த மாதிரி வரும்பொழுது அவரை வந்து கட்சியில் அனுமதித்து, ஆனால் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வச்சுக்க வேணாம், நாங்கள் வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து ராஜ்யசபா எம்பி ஏதோ ஒன்று, அது வந்து அதிமுக தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, பாஜக கூட ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து கொடுக்கலாம். நீங்கள் சொன்னதில் வந்து பாஜகவில் அவர் இணையப் போவதாக அப்படின்னு சொன்னதில் வந்து என்னுடைய கருத்து வந்து பாஜகவில் அவர் இணைவதாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து அதில் வந்து ஒரு பாதி சரியாக இருக்கும். அதிமுகவில் மீண்டும் இணைவார், ஆனால் அவருக்கு வந்து பாஜகவுடைய ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து பாஜக சார்பில் ராஜ்யசபா எம்பி அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நடிகர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வெளியிலேருந்து, அதாவது எந்த கட்சியும் சாராத இவங்களுக்கெல்லாம் வந்து வெளி மாநிலத்திலேருந்து, இப்போ நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கர் அவர்களுமே வந்து ராஜ்யசபா எம்பி தானே, அவர்கள் தேர்தலில் இன்னும் ஜெயிக்கலையே. அந்த மாதிரி வந்து அது வந்து கொடுக்கறது பழக்கம் உண்டு. அந்த மாதிரி நாங்கள் ஒன்று நீங்கள் கொடுங்க உங்கள் ராஜ்யசபா எம்பி இல்லை ஏதாவது ஒன்று, இல்லையாக்கும் பரவாயில்ல நாங்கள் கொடுத்துக்கிறோம். ஆக அவர் அதிமுகங்கிற அடையாளத்துடன் அவரை நாங்கள் மத்திய அமைச்சராக்கி விடுவோம் ஓபிஎஸ். அப்படி இல்லைன்னா அவர் ஒத்துக்கொண்டால் அவரை வந்து ஆளுநராக எங்காவது, அப்போ அவர் அதிமுகவில் சேர வேண்டிய அவசியமே இல்லை. ஆளுநராக இருப்பதற்கு கட்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த கட்சியிலையும் இல்லாமல் தான் இருக்கணும். இல்லை இருந்தால் கூட அதிலிருந்து கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தான் ஆளுநர் ஆக முடியும். ஸோ 2 சாய்ஸு அல்ல 3 சாய்ஸு, அதிமுகவில் சேர்த்துங்க, இல்லைன்னா நாங்கள் பாஜகவில் சேர்த்துக்கிறோன்றதும் ஒரு சாய்ஸாக இருக்கலாம். பட் என்னுடைய கணிப்பில் வந்து அந்த சாய்ஸ் வந்து ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஏன்னா பாஜகவில் அவரை சேர்த்துக்கொண்டு தமிழ்நாடு பாஜக இல்லாமல் அது டெல்லியில் அப்படிங்கிறத விட அதிமுகன்னு பெயருக்கு சேர்த்துக்கொண்டு நீங்கள் வேணாலும் எம்பி கொடுங்க, நாங்கள் வேணாலும் கொடுக்குறோம், அவங்க கொடுத்து அவர் அங்கேயே வச்சுக்கிறோம். ஏன் சார் இவருக்கு திடீர்னு இந்த ஒரு ஜாக்பாட் மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த விஷயம்லாம்? யாருக்கு? ஓபிஎஸ் அவர்களுக்கு. இல்லை, இது வந்து நீங்கள் ஏதோ திடீர்னு நேற்று நடந்தது அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. வான் சாகசம் வந்து நேற்று நடந்தது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ முன்னால் திட்டம் போட்டிருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ பயிற்சி எல்லாம் வந்து அதுதானே திடீர்னு வந்து நேற்று வான் சாகசம் பண்ணாங்க. நேற்று நம்ம போய் பார்த்துட்டு ஒரே நாளில் நடந்துச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஒத்திகைகள் முயற்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அது பேச்சுவார்த்தை முறிவு ஏற்பட்டிருக்கு, மறுபடியும் அதை கொஞ்சம் முன்ன பின்ன அதை சரி பண்ணி தட்டி கிட்டி அதை கொஞ்சம் ஆணி அடித்து அதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்து அதை மாற்றி வந்து எப்படி சொன்னால் இது ஓரளவுக்கு 2 பக்கமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்கிறவர்களுக்கு அது ஓபிஎஸ் அங்கே வந்து போயிருக்காரு.
இப்பொழுது அந்த அது அதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஜேபி நட்டா இதுக்கு வந்தார் ஈஷாவுக்கு. அடுத்தது வைத்திலிங்கமும் எஸ்பி வேலுமணியும் பார்க்கிறார். ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கோம், எஸ்பி வேலுமணி தலைமையில் 6 பேர் வந்து, அது எல்லா பத்திரிகைகள்லேயே வந்தது, ஊடகங்கள்லேயே வந்தது. அவரிடம் நெருக்கடி கொடுத்தார்கள், அவரிடம் அழுத்தம் கொடுத்தார்கள் எடப்பாடியிடம், நம்ம வந்து மறுபடியும் எல்லாம் ஒன்றாரையும் சேர்த்துப்போம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் மீறி அவர் வந்து பிடிவாதம் பிடித்தார் அப்படின்னு. அதுக்கப்புறமும் நம்ம பேசியிருக்கோம், 12 வேறு நிர்வாகிகள், அடுத்த கட்ட நிர்வாகிகள் இந்த 6 பேரோட சேர்ந்து, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு. இப்போது அந்த 6 வந்து 18 ஆயிடுச்சு. இப்போ எடப்பாடிக்கு அழுத்தம் அதிகமாகிவிட்டது. இப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து நீங்கள் கட்சியில், நான் வந்து சும்மா ஒரு அடையாள தலைவராக தானே கேட்குறேன், நான் ஒன்றும் எம்பி கேட்கல, நான் ஆக போகிறதில்ல, அந்த அவங்களுக்கு அந்த சிறை சென்ற அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த வரைமுறையெல்லாம் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து ஒரு அடையாளமாக தானே இருக்க போகிறேன். அப்படி அதை மீறி அவர் வந்து இப்போது என்ன வந்து ஒரு சொல்கிறாங்கன்னால், டிடிவியை அம்மா முன்னேற்ற கழகமா அது வந்து அமமுகவை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கத்துடன் எடப்பாடி ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. நமக்கு கிடைத்த தகவல் எவ்வளோ தூரம் அது 100% உறுதியான்னு நமக்கு தெரியல. டிடிவி தினகரன் அமமுக இந்த மெர்ஜர், அமமுகங்கிறது சின்ன கட்சி தானே, அது வந்து மெர்ஜருக்கு வந்து எடப்பாடி பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நான் ஒத்துக்கிறேன்னு இறங்கி வந்திருக்காரு. ஓபிஎஸ்ஸை நீங்கள் என் பக்கம் அவரை விடாமல் நீங்கள் உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா, பாஜகவில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அதிமுகலன்னு சொல்லி பாஜகவில் நீங்கள் வந்து அப்போ அமைச்சர் அப்படின்னு சொன்னால், அதிமுகவில் அவரை சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க. அப்போ அதிமுக மத்தியில் வந்து அது வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுது. அது ஒரு அதிமுகவை பொறுத்தவரை ஓபிஎஸ், அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் அதிமுகவை சேர்ந்தவர் கேபினட் அந்தஸ்தில் மத்தியில் அமைச்சராக இருக்கிறார் என்பது அதிமுகவுக்கு ஒரு 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 ப்ரெஸ்டீஜ் விஷயந்தான். அப்போ அது கூட ஓகே, அவரை என் பக்கம் விடாதீங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் அவர் வந்து ஏறக்குறைய அவர் சம்மதித்து விட்டார் என்று எனக்கு கிடைத்த தகவல், நேற்று இரவு தகவல் இது வந்து. ஆனால் அந்த 3வது பெண்டிங் வந்து சசிகலா, எந்த காரணத்துக்காகவும் அவரை வந்து நான் அனுமதிக்க மாட்டேன், கட்சியில் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அதில் மட்டும்தான் இப்போ பிடிவாதமாக இருக்கிறதாகவும், பாக்கி 2லையும் ஓரளவுக்கு கழகம் நம்ம பேர்லேயே இருக்கணும், அதை நான் காப்பாற்றிக்கணும். இல்லை, அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த அம்மா போகும்போது இந்தா நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. திருப்பி அந்த அம்மா சும்மா வந்தால் கண்டிப்பாக வந்து இவரை வந்து அதுக்கு மேலே வந்து கோல் வச்சு ஆதிக்கம் செலுத்த விட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பீரியடில் வந்து ஜெயலலிதா வந்து நிர்வாக திறமை அதெல்லாம் தாண்டி, அவர்கள் ஆளுமையெல்லாம் தாண்டி, அவர்கள் முதலமைச்சராகவும் கட்சி தலைவராகவும் இருந்தாலும், அந்த அடுத்த ஸ்ட்ரக்சர் பூரா வந்து சசிகலா தான், நெட்வொர்க் பூரா அவர்களுடைய உறவினர்களை வைத்து தான் ஒரு மாவட்டத்திலையும் அவர் செயல்பட்டார் என்றால் கூட, அது அப்போல்லாம் வந்து அப்படி தான் அவங்க சசிகலாவை மீறி தான் ஜெயலலிதாவிடம் செல்ல முடியும். அது மாதிரி இருந்தது. அப்போ எல்லாரும் போய் வந்து சின்னம்மான்னு காலில் விழுந்தாங்க. வரிசையாக வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா வாசலில் நின்ற போது எடப்பாடி, ஓபிஎஸ் உட்பட அத்தனை தலைவர்களும் வரிசையில் நின்று காலில் விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க விழுந்தது வந்து சசிகலா வந்து இல்லை, சசிகலாங்கிற அந்த பவர் பில்லர், அந்த பவர் பில்லருக்காக தான் அந்த மரியாதை, அந்த பயம். அப்போது மறுபடியும் அவங்க பவருக்கு வந்துட்டாக்க நம்ம ஒன்றுமில்லாமல் போயிடுவோன்ற பயம் எடப்பாடிக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறது. அது ரைட்டாக தப்பாங்கிறத அது அவங்கவுங்களுடைய கண்ணோட்டம். சசிகலா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு என்னுடைய தகவல், எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, இதை மீறி அவர் வந்து இத்தனையும் நான் விட்டு கொடுத்து இப்போ அடையாள தலைவராக இருந்தால் போதும், இப்படிலாம் நான் விட்டு கொடுத்து பண்ணும்போது, இதை மீறி எடப்பாடி வந்து தகராறு செய்தால், எடப்பாடியை தலைமையிலிருந்து நீக்குவதற்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, அதுக்கு எவ்வளவு 1000 கோடி செலவானாலும் பரவாயில்லை, நான் இருக்கிறேன் சசிகலா அப்படின்னு சசிகலா வந்து அதிமுகவில் வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி உட்பட பல கேவி முனுசாமி இப்படி மற்ற தலைவர்களிடம், அதாவது இந்த ஒற்றுமை வேண்டும், மறுபடியும் ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தலைவர்களிடம் எவ்வளோ 1000 கோடி ஆனாலும் பரவாயில்ல, எடப்பாடியை வந்து நீக்கிட்டு நீங்கள் யாராவது ஒருத்தர் தலைவராகுங்க, அப்போ வந்து என்ன அடையாள தலைவராக்குங்க. அவங்க வந்து கேட்குறதெல்லாம்
சேர்மன் சும்மா அப்படி அந்த கூட்டத்தில் வந்துட்டு அப்படி வந்துட்டு போகிறது தான், கொடியேற்றுற அந்த உரிமை தான். ஆட்சி நிர்வாகம் எம்எல்ஏ மற்றதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு தலைவர்னு வச்சு நீங்கள் செயல் தலைவர்னு வச்சுங்க, பொதுச் செயலாளர்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று பண்ணிங்க இப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறதாவும். இந்த ஒரு மேட்ரு தான் இப்போ ஓபிஎஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக அது வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது அந்த மேட்ரு. அண்ணாமலை ஏற்கனவே அவங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. டிடிவியும் ஏறக்குறைய பரவாயில்லைங்கிற ஒரு மனப்பான்மைக்கு எடப்பாடியை வந்துட்டதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு நெருடல் வந்து அந்த சசிகலா மேட்ரு தான். அது செட்டில் ஆச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்ட ஏறத்தாழ ஃபைனலைஸ் ஆகிடும். இது வந்து கடந்த ஒரு 3 நாட்களாக நடைபெறும். 3 நாட்களாகனா அது இப்போ ஒரு வாரம் முன்னால் ஜேபி நட்டா வந்துட்டு போனதுலேருந்து அதோடைய தொடர்பு நிகழ்வுகள் தான் இப்படி இதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடிக்கு அழுத்தம் கூடிக்கொண்டே வருவதால் வந்து அவருடைய பிடிவாதம் இதற்கு மேல் தாக்கு பிடிக்காது என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா கட்சியில் அவ்வளோ பேரும் இப்போ வந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருக்குன்னு யார் இருக்காங்க? ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை விட எஸ்பி வேலுமணிக்கு தான் கிரிப்பு ஜாஸ்தி. அது எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, எஸ்பி வேலுமணிக்கு தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி எல்லாரையும் பகைத்து கொண்டு அவர் வந்து கட்சி தலைவராக இருப்பது என்பது இயலாத ஒன்று. அந்த வகையில் இந்த அதிமுக பிரச்சனையும் சரி, பாஜகவில் யார், அப்போ மறுபடியும் அடுத்த கேள்வி வந்து பாஜகவில் அண்ணாமலைக்கு பதிலாக யார்? அது எச் ராஜாவாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேசிய பொதுச் செயலாளர் பதவி வருது. அது ஒன்று வானதி சீனிவாசன் அல்லது தமிழிசைன்னு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தருக்கு அது தெரியாது, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது இன்னொருத்தர் வந்து தமிழ்நாடு தலைவராகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கிடைத்தவர்கள் அங்கே போயிடுவாங்க, இவங்க இங்கே வந்துடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை எச் ராஜாவே ஒரு காம்ப்ரமைஸ் தலைவராக வந்து, ஏன்னா வந்து எந்த ஒரு குரூப்பு இல்லாதவர், ஒரு சாதி அடிப்படையில் அந்த மாதிரி ஒன்றும் ஒரு குரூப் இல்லை. இவங்கன்னா நாடார் குரூப்பு, அவங்கன்னா கவுண்டர் குரூப்பு, இப்படி சில இதெல்லாம் இருக்குது. வானதி சீனிவாசனுக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் தமிழிசைக்கு. எச் ராஜாவுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு பின்னால் சாதி ரீதியான ஒரு பெரிய அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த பலம் என்பது கிடையாது. அந்த வகையில் வந்து அவரையும் வைக்கலாம், இல்லை வந்து வேறு யாரையும் வைக்கலாம். ஸோ ஆக மொத்தம் அண்ணாமலை இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட 2-3 அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் அண்ணாமலை இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. அவரை மத்தியில் தான் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி, அதே சமயத்தில் விட்டுவிட மாட்டார்கள், முறையாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நம்ம சொன்னோம். ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அவர் தடாலடி அரசியல் நடத்தியவர், தன்னுடைய திறமையை காண்பித்தவர் என்பதனால் விட்டுற மாட்டாங்க. பட் இங்கே நெருடலாக இருக்கிறதுனால இங்கே வந்து அது வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. இதுதான் இப்பொழுது உள்ள சூழ்நிலை. அடுத்த ஒரு வாரத்தில் இன்னும் கொஞ்சம் விவரங்கள் தெரியும். ஓபிஎஸ் அங்கப்பட்டு அது அவர் சொல்கிறாரு, அங்கே போய் ஏதோ பையனுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக அதுக்காக போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜேபி நட்டாவை பார்ப்பானே, ஜேபி நட்டா என்ன மருத்துவரான்னு? அது ஒன்றும் இல்லை. அதனால் இதுதான் வந்து அங்கே நடந்து கொண்டிருப்பது. ஒரு வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தகவல்கள் தெளிவுகள் பிறக்கலாம். நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு அது சரியாக தப்பானது என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்லலை, எடப்பாடியோட கண்ணோட்டத்தில். அண்ணாமலை இல்லாத பாஜக என்றாலே அவர் வந்து கிட்டத்தட்ட 50% இறங்கி வந்துட்டதாக தான் அர்த்தம். மிச்சம் இந்த 2-3 விஷயங்கள் தான். அது அதிமுகவின் உள்கட்சி விஷயங்கள். அதையும் அவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிஜேபியில் அவங்க பவரில் தேசியத்தை இருக்காங்க, அவங்களால வந்து சில விஷயங்களை சில மாதிரி போக்கில் கொண்டு போக முடியும். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து தீபாவளிக்குள் வந்து இது வந்து ஒரு தெளிவு கிடைத்து விடும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.